நாம் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சினா என்ன, மற்றவங்கள நாம் எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லித்தரணும். குழந்தைகளுக்கு அன்பும் கருணையும் கொண்ட மனிதராக நம்ம குழந்தை வளரணும்னு ஆசைப்பட்டால் நம்ம சொல்லித்தர வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, காலையில் எந்திரிச்ச உடனே அந்த குழந்தைகள சிரித்த முகத்தோட வணக்கம் சொல்ல கற்றுக் கொடுக்கணும். யாரை பார்த்தாலும் காலையில் வணக்கம் சொல்கிறது, சிரித்த முகத்தோட வணக்கம் சொல்கிறத ஒரு பழக்கமாக ஏற்படுத்தணும். குழந்தைகிட்ட அந்த ஷேரிங், அதாவது பகிர்வு, அந்த குழந்தை வச்சுருக்க பொம்மையாகட்டும், சாப்பிட்ற சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற பண்பையும் நம்ம வளர்த்து கொடுக்கணும். உதவி செய்கிற மனப்பாங்கை நம்ம வளர்த்துடணும். வீட்டிலையும் சரி, பள்ளிகளையும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தைகள்னால் முடிஞ்ச விஷயத்தை செய்ய நம்ம கற்றுக் கொடுக்கணும். நல்ல வார்த்தைகளை, அதாவது சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ், அந்த மாதிரியான வார்த்தைகளையும் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். மற்றவங்கள பாராட்ட, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நல்ல பண்பையும் நம்ம குழந்தைகிட்ட வளர்த்தணும். அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னாவே பிறரை எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற பண்பு அவங்ககிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிரும். அதனால் நாம் முடிந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு எப்படி நம்ம மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி, அதாவது மகிழ்வித்து மகிழ் என்பதை நம்ம சொல்லி கொடுக்கணும். தான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் பத்தாது, மற்றவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும். அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட உயர்ந்த பண்பு, நம்மளோட கடமை அப்படிங்கிற பண்பை நம்ம ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நம்ம வளர்க்க வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கடமை. அதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த நம்ம கற்றுக் கொடுக்கணும்.